ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ரெசிபி தான். அவல் லட்டு. தீபாவளி அப்படின்னாவே ஸ்வீட்டு காரம் இல்லாத தீபாவளியே கிடையாதுங்க. இன்றைக்கி அவல் லட்டு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு 3 பொருள் வச்சு இந்த ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது 2 நிமிஷம் வறுத்தா போதும். அவலில் ஏதாவது ஈரத்தன்மை அப்புறம் பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் வறுத்தோம்னா நல்ல வாசம் வரும். இந்த அளவுக்கு கையில் தொட்டு பார்க்கும்போது கரகரப்பாக இருக்கணும். இப்போ வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த பேன்லேயே இருந்தால் அவல் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். லட்டு சாப்பிட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறட்டுங்க. இப்போ அதே பேனில் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா செவக்க ரோஸ்ட் ஆனால் வேர்க்கடலையோட வாசம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் அதோட மனம் இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்க வரணும். எனக்கு இன்னும் 5 நிமிஷம் வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அவல் கடலை ரெண்டுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா ஆறட்டுங்க. இந்த டைமில் வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அவல் கடலை எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இதே கப்பில் தாங்க, ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா லட்டு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதுங்க. இதுக்கு பாகுபதம் பிசுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா வெல்லம் கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் 1 பை 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். அப்போ தான் லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். மாவு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அவலை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும் அவல். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா பரத்தி விட்டுருங்க. சூடு இருந்தால் ஆறும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை நல்லா தோல் உரித்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சாதாங்க லட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம்னா லட்டு ஒரு மாவு உருண்டை மாதிரி இருக்கும். சாப்பிட நல்லா இருக்காது. வச்சு சாப்பிடும்போது ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன். கடலையில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இந்த லட்டு பார்த்திங்கன்னா வளர்கிற பசங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. டெய்லியும் 1ஓ 2ஓ அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா நல்ல ப்ரோட்டீன் அப்புறம் கால்சியம் எல்லாமே வளர்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இந்த லட்டில். அதனால் கண்டிப்பாக இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்வீட்டாக இல்லாமல் அப்பப்போ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான்ஸ்டிக் பேன் வச்சுருங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் நமக்கு எந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி 2 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே இன்னுமே ஹை ப்ரோட்டீன் ரிச்சாக கிடைக்கும். முந்திரியும் பாதாமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆனால் நம்ம லட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை முந்திரி பாதாமோட சேர்த்துக்கலாம். எப்போதும் வெள்ளை தண்ணியை வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. நிறையவோ கல் மண் தூசி எல்லாமே இருக்கும். ஆர்கானிக்காக வாங்கின வெல்லம்னா அப்படியே சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். அப்படியே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க அவல் வேர்க்கடலை பொடியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். நம்ம சேர்த்துருக்க வேர்க்கடலை அவல் எல்லாமே வெள்ளை தண்ணியோட வெந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். இதே மாதிரி 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். இன்னுமே 2 செகண்ட் நான் நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஷேப்பாக உருண்டை பிடிக்க, நம்ம உருண்டை தான் பிடிக்கணும் இல்லைங்க, ஒரு ட்ரேயில் கொட்டி பால்கோவா மாதிரியும் கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். எப்படி நல்லா ஷைனாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் எதுவும் தடவணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் உருண்டையாக பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இந்த நெய்யெல்லாம் எப்படி வெளியேறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இந்த லட்டை வந்து கிளறி கொடுக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடுலேயே நல்லா உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான தீபாவளி ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். நல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், 3 பொருள் தான். ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நமக்கு தேவைப்பட்டால் தான் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா எப்போதும் வீட்டில் இருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் இந்த லட்டு பண்ணிடலாம். நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கட்டாயம் செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.